கும்பராசி மாதிரி ஒரு உழைப்பாளிகளும் இல்லை, கும்பராசி மாதிரி ஒரு திறமசாலிகளும் இல்லை, கும்பராசி மாதிரி ஒரு நல்லவங்களும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனப்பக்குவம் படைத்தவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்கள பக்கத்தில் வச்சுட்டு ஒரு சுபகாரியமோ, ஒரு நல்ல காரியமோ, ஒரு வீடு கிரகப்பிரவேசமோ, ஒரு திருமணம் போன்ற சுபகாரியமோ, அல்லது ஒரு தொழில் தொடங்கணுமோ அப்படின்னா அந்த காரியம் பார்த்திங்கன்னா அப்படி சீரும் சிறப்புமா வரும். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஊரில் கூட ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா அந்த கும்பராசி என்பர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அது நடத்தணும் அப்படின்னா அவர் தான் அந்த பட்டியலில், அந்த முக்கியஸ்தர்கள் பட்டியலில் பார்த்திங்கன்னா அந்த கும்பராசி என்பர்கள் ஒருத்தர் கட்டாயம் இருப்பாங்க. நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு முக்கியமாக கும்பாபிஷேகமோ அல்லது ஒரு சுபகாரியமோ நடக்குது அப்படின்னா அந்த கும்பராசி என்பர்கள் அதில் ஒரு முக்கியமான நபராக இருப்பாங்க. வேணால் செக் பண்ணி கூட பாருங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் யாருக்காவது இந்த மாதிரி நல்ல சுபகாரியம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கும்பராசி என்பராவது அந்த முக்கியஸ்தர் நபரில் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அருமையான ராசி தான். கடினமாக உழைப்பாங்க, ரொம்ப திறமசாலிகளாக செயல்படுவாங்க. எல்லா காரியங்களையும் ஒரு நிலையான வெற்றியை பெறக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலபுருஷர்களுக்கு 11வது ராசி இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஆண் ராசி, ஸ்திர ராசி, காற்று ராசி, நல்ல ஒரு சாந்தமான ராசி, நல்ல ஒரு மனப்பக்குவம் படைத்த ஒரு ராசி. அதே நேரத்தில் இந்த ராசிக்காரங்களை ரொம்ப உண்மையான ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாசற்ற மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்களே நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு கருமை நிறைந்த உடல் அமைப்பு உடையவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய சரீரமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஹைட்டான நபர்களாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மெலிந்த தேகம் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதை பிடித்தார் போல் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய நெற்றி பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் அகலமான நெற்றி உடையவங்களாக தான் இருப்பாங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நெற்றி ரொம்ப அகலமாக தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா அவங்களுடைய இயல்பே அப்படி தான் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான். அதனால் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனோதிடம் உடையவங்களாக இருப்பாங்க. எவ்வளோ விதமான கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை பார்த்து அஞ்ச மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தனக்கு தெரிந்த வித்தைகளை எல்லாம் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்கும். ஊருக்குள்ளே இவங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஏன்னா உண்மையை பேசக்கூடியவங்க, யாருக்கும் உபத்திரமாக இவங்க எக்காரணத்தை கொண்டு இருக்க மாட்டாங்க. அப்படி உபத்திரமாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. வயதானா கூட மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, மற்றவங்களை நம்ம இணைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி தான் இருப்பாங்களே ஒழிஞ்சு யாருக்கும் எந்த விதத்துலையும் உபத்திரம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக யோசித்து செயல்படக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் ஆக்ரோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது, ஒரு இடத்துல இவங்களை கோபப்படுத்துகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாக பொங்கிடுவாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு கோபம் தணிஞ்சிச்சு அப்படின்னா நார்மலான ஒரு தூய மனிதன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க உண்மையை சொல்லுவாங்க, நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி எல்லாரும் அங்கே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளால் ஏதாவது ஒரு சின்ன சண்டை சச்சரவு, சொத்து சம்பந்தமான பிரச்சனை இது கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சின்ன வயதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் வயது ஆக ஆக பார்த்திங்கன்னா பெருசாக யாருக்கிட்டையும் தனக்கு வர கஷ்டத்தை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள். அதே மாதிரி யாரையுமே நம்புறது அப்படிங்கிறது கொஞ்சம் தயங்குவாங்க. யாரை பார்த்தாலும் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடறாங்க. அதனால் நம்ம யாரையும் நம்ப வேண்டாம், நம்மளுடைய உழைப்பை நம்பலாம், நம்மளுடைய முன்னேற்றத்தில் என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் நம்பலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இவங்க வந்துடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டில் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள். நாள்பட யாரையும் நம்ப வேண்டாம், நம்பலாம், நம்மளுடைய உழைப்பை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க. சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்களை இந்த கும்பராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க. அது என்ன மாற்றம், அது தொழில் ரீதியாவா, வியாபார ரீதியாவா, குடும்ப ரீதியாவா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவாக கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்கள் வகையில், உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல்
இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயிலையும் உங்களுடைய தசாபுத்தி கோச்சார ரீதியான பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசியில் 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற நிலையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்மளுடைய கும்பராசிக்கு 2-11ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடன் சுமை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்மளுடைய கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஊருக்குள்ளே நல்ல ஒரு பெயர், ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா தனக்காரகன் சுபகாரகன் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ப்ரமோஷனோ அல்லது பதவியில் ஏதாவது உயர்வோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கூட கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கட்டாயம் இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுக்கிர பகவான் நம்மளுடைய கும்பராசிக்கு 4-9க்கு அதிபதி, யோகக்காரகன். இவர் மிதுன ராசியில் 5ஆம் வீட்லேயும் அதுக்கப்புறம் கடகராசியில் 6ஆம் வீட்லேயும் பயணிக்கிறார். இந்த காலகட்டம் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 8 வரை 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய கற்பனை திறனும் கலைத்திறனும் அதிகமாகும். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 6க்கு பிறகு பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டுக்கு வரும்போது குரு பகவானும் அங்கே இணையும் போது முக்கியமாக உத்தியோகத்தில் முக்கியமான பொறுப்பு ஏதாவது கிடைக்கும். சக ஊழியர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அதனால் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய கும்பராசிக்கு சூரிய பகவான் 7ஆம் இடத்திற்கு அதிபதி. இந்த 7ஆம் இடத்துல ரிஷப ராசியில் 4ஆம் வீட்லேயும் மிதுன ராசியில் 5ஆம் வீட்லேயும் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இது. அப்படிங்கிறதுனால ஜூன் 15 வரையிலும் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பூசல்கள் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் வரலாம் நம்மளுடைய கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் வீட்டுக்கு நுழையும் போது பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் வீடு மிதுன ராசி. அந்த ராசியில் நுழையும் போது பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு நடக்கும். புத்தி கூர்மையாக செயல்படுவாங்க. தன லாபம் கிடைக்கும். வருமானம் ஈட்டுறதுக்கான நல்ல நல்ல வழிகள்லாம் கண்ணில் தென்படும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய கும்பராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். செவ்வாய் பகவான் நம்மளுடைய கும்பராசிக்கு 3-10க்கு அதிபதி. அவர் மேசராசியில் 3ஆம் வீட்லேயும் ரிஷபராசியில் 4ஆம் வீட்லேயும் இந்த ஜூன் மாதத்தில் பயணிக்கிருக்காங்க. இந்த ஜூன் மாதம் 21 வரையிலும் சொந்த வீடான 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகமாகும். 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் ரிஷபராசியில் பயணிக்கும் போது சொத்து மனை வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அமையும். இல்லத்தில் கூட சந்தோஷம் தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லத்தில் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் கொஞ்சம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார். புதன் பகவான் 5-8க்கு அதிபதி நம்மளுடைய கும்பராசிக்கு. மிதுன ராசியில் 5ஆம் வீட்லேயும் கடகராசியில் 6ஆம் வீட்லேயும் பயணிக்க இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கும்பராசிக்கு 22 வரை சொந்த வீடான 5ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பலத்தோடு அமரும் போது கல்வியில் நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய யோகம் இந்த கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப திறமையாக செயல்படுவீங்க. ஆசிரியர்லாம் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க அந்த கும்பராசி மாணவர்களை. ஏன்னா புதன் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது, 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது ரொம்ப யோகம் நம்மளுடைய கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டுக்கு போகும்போது உச்சத்தில் அமரும்போது குருவோடு இணையும் போது இன்னும் நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய கும்பராசிக்கு சனி பகவான் 1-12க்கு அதிபதி. உங்களுடைய ராசிநாதன் ஜென்ம சனியாக மீனராசியில் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் 7.5 சனின்னா பாதச்சனி என்பதனால தீவிரமாக இந்த காலகட்டத்தில் உழைப்பீங்க. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி நிதி சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரலாம். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஏதாவது பார்ட்னர்ஷிப்னால ஏதாவது சின்ன சின்ன வில்லங்கங்கள் வரலாம். உங்களுடைய நிர்வாகத்திறனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத வீண் சஞ்சலம் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம்.
கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக கட்ட முடியாத இருந்த கடனெல்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக கட்டுறதுக்கான சந்தர்ப்பம் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அமையும். பணி செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவு, கோர்ட்டு விவகாரங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக அமையும். பணி செய்கிற இடத்துல கூட உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. வேலை பளு அப்படின்னா ஓரளவுக்கு உழைப்பை போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த உழைப்பு கேட்ட அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்திருக்கும். இந்த குருவும் சுக்கிரனும் சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். அந்த முக்கியமான பொறுப்பு பார்த்திங்கன்னா மேல் அதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். நல்ல ஒரு விசுவாசமான உழைப்பாளி அப்படிங்கிற பெயர் கிடைக்கும். நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரி மூலிமா ஏதாவது ஒரு பாராட்டோ அல்லது ஒரு வெகுமதியோ கிடைக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அமையும். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இந்த ஜூன் மாதத்தில் கிடைத்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இல்லத்தில் கூட ஏதாவது சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஜூன் 21 உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் வீட்டில் செல்லும்போது சொத்து விவகாரங்கள் கொஞ்சம் வரும். அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க. ஏன்னா செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கும்போது கோபம் அதிகமாக வரும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை பக்குவப்படுத்திட்டு வாக்குவாதம் செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கோபம் அதிகமாக வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நிறைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு இன்னும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி என்பவர்கள் தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை துவங்குங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுங்க. எல் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. ஏழை எளியவங்களுக்கு முடிஞ்சால் அன்னதானம் வழங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமையில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுடுவாங்க. ஏன்னா 4ல் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்ரோஷமாக நீங்கள் செயல்படுறதுனால சொத்தில் சின்ன தடை பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அக்கம் பக்க உறவுகளால் கூட ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களை சாற்றி வழிபட்டுடுவாங்க அல்லது அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுடுவாங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.